ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த படத்துக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா பிரசாந்த் பாண்டியராஜ் தான் தேங்க்ஸ் பண்ணணும். ஏன்னா எனக்கு வந்து பயங்கரமான க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர். கதை சொல்லிட்டு எனக்கு என்னோடய கேரக்டர் சொன்னார். அவ்வளோ நல்ல கேரக்டரு. படத்தில் இருக்க எல்லா கேரக்டருமே ரொம்ப நேர்மையாக நாட்டை காப்பாற்றக்கூடிய, சமுதாயத்துக்கு தேவையான விஷயங்களை சொல்லக்கூடிய அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு உள்ள அக்கறை உள்ள இளைஞர்கள் கேரக்டரு. சரி, என்னடா எப்படி இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் எங்கே தேடி தேடி பிடிச்சி இவர் பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது, அவர் கூட பழகும்போது தான் தெரிஞ்சிச்சு எல்லா கேரக்டருமே அவர் தான். நம்ம வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் தான் எப்படி மற்றவங்கக்கிட்ட பேசியிருக்காரு, பழகியிருக்காரு, அதை ஒவ்வொரு கேரக்டராக வயசான கேரக்டரு, அப்புறம் யங் கேரக்டரு, காமெடியன் கேரக்டரு, வில்லன் கேரக்டர் பண்ணி கடைசியாக அந்த படத்தை சிறப்பாக முடிச்சிருக்காரு. இது வந்து அவரோட பயோகிராஃபின்னு கூட சொல்லலாம். வந்து அந்த அளவுக்கு வந்து மிகச்சிறப்பாக பண்ணி நான் வந்து ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஆனால் உண்மையிலே இது எல்லாமே காமெடி. நண்பன் வந்து எனக்கு செம்ம கேரக்டர் கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றி நண்பா. அதுக்கப்புறம் வந்து ஜிவி சாருக்கு வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். டார்லிங் படத்தில் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து சாரை எப்படி மீட் பண்ணேன்னா, ஆடுகளம் படத்தோட மியூசிக் டைரக்டர், பெரிய படங்களோட மியூசிக் டைரக்டர் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு அந்த ஒரு பயத்தில் தான் மீட் பண்ணேன். அப்புறம் வந்து சார் வந்து ஒரு வாரத்துலேயே வந்து செம்ம ஃப்ரெண்ட்லியாக பழகிட்டாங்க. எனக்கு சினிமாலேயும் சரி, லைஃப்லேயும் சரி நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப நன்றி சார். அப்புறம் வந்து கெனனியா ஃபிலிம்ஸ். கெனனியா உங்களுக்கே தெரியும், ஒரு நாள் குத்து, உள்குத்து, திருடன் போலீஸ், எல்லா படத்துலையும் கெனனியா ஃபிலிம்ஸில் இருக்கிறேன். செல்வகுமார் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் லிங்க பைரவி கிரியேஷன்ஸ் ரவிச்சந்திரன் சார். பிரசாந்த் மூலமாக தான் பழக்கம். ஆனால் ரொம்ப நாள் பழகின மாதிரி எனக்கு பெரிய சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு. சினிமாவிலையும் சரி, அப்புறம் அப்பார்ட் ஃப்ரம் சினிமாவும் சரி ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு. ரவிச்சந்திரன் சாருக்கு ரொம்ப நன்றி. விட்டல் சார் வந்து அவர் ரொம்ப ஓரமாக உட்கார வச்சிட்டாங்க. ஆக்சுவலாக அவர் ஒரு பெரிய ஆக்டர், சீக்கிரமாக நடிப்பார். ஹீரோவாக பண்ணுறதுக்கான ஸ்கிரிப்டெலாம் கேட்டுட்ருக்காரு. பெரிய ப்ளேபேக் சிங்கர், இந்த மாதிரி பல திறமைகளை வந்து வெளிக்கொண்டு வர்றதுக்கு தான் அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ண வந்திருக்காரு. சீக்கிரம் அதெல்லாம் நம்ம சந்திக்க நேரிடும். சாரி, அதெல்லாம் நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி ஜாலியான டீம் இது. நாங்கள் வந்து அப்படி தான் ஜாலியாக தான், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்ட்டை கேட்டால் தெரியும் எவ்வளோ ஜாலியாக இருப்போம்னு. ஸோ எல்லா உதவி இயக்குநர்களுக்கும் ரொம்ப நன்றி. புவன் பிரியன், அப்புறம் மூர்த்தி, ரமேஷ், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதில் ரமேஷ் ரொம்ப முக்கியமான ஆள். செம்மையாக வந்திருக்கு படம். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். குறிப்பாக குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். நன்றி.